அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்று இந்த வீடியோவில் டிஎன்டெட் ஆன்சர் கீ 2025ஓட பேப்பர் 2 மேத்ஸ் அண்ட் சயின்ஸ் பேப்பர் எழுதினவங்களுக்கு ஆன்சர் கீ வெளியிடப்பட்டுள்ளது. அஃபிஷியல் ஆன்சர் கீ ஆல்ரெடி நீங்கள் டிஎன்டெட் ரிசல்ட் வந்திருக்குது, உங்களோட ஆன்சர் அனாலிசிஸ்லாம் பார்த்துருப்பீங்க. பட் உங்களோட எக்ஸாமுக்கு அப்புறம் இது அஃபிஷியலானது. ஸோ இதை வச்சு செக் பண்ணுறது மிகவும் சிறப்பானது. ஸோ எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து முயற்சி எடுங்க, வெற்றி உங்களுக்கு தான். வாங்க செக் பண்ணுவோம். வினாயின் 1. கீழே 2 கூற்றுகள் உள்ளன. ஒன்று ஏ, மற்றொன்று காரணம் ஆர். இதில் அடையாளம் காணப்பட்டுள்ளது. அனுமானம் ஏ. வளர்ச்சி பற்றிய ஆய்வு 3 பரந்த களங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. உடல்சார், அறிவுசார் மற்றும் மனவளர்ச்சி சார் மற்றும் சமூகம் சார். காரணம் மனித நிலத்தன்மை மற்றும் மாற்றம் என்ற கருத்து பரந்த மற்றும் பல்துறைகளை கொண்டுள்ளது. இது முறையாக படிக்கப்பட வேண்டும். மேலே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றின் அடிப்படையில் கீழே கொடுக்கப்பட்டுள்ள விருப்பங்களை தேர்வு செய்யும். சரியான விடை ஏ. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. மேலும் ஆர் என்பது ஏயின் சரியான விளக்கமாகும். சரியான விடை இரண்டாவது கேள்வி. எலும்புகளில் உள்ள மகப்பேருக்கு முற்பட்ட சிறப்பு வளர்ச்சி மையங்களை குறிக்கும் செல்லுக்கு பெயரிடுக. எபிபைசஸ். 2 கூற்றுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. கூற்று 1. ஆரம்ப மாதங்களில் குழந்தைகளுக்கு உணர்ச்சி நிலைகளை ஒழுங்குபடுத்துவதற்கான குறைந்த திறன் மட்டுமே உள்ளது. கூற்று 2. மூளையின் முன் பக்கத்தின் அதீத வளர்ச்சியானது குழந்தையின் சகிப்புத்தன்மையை அதிகரிக்கிறது. மேற்கூறப்பட்ட கூற்றுகளின் அடிப்படையில் கீழ்கண்ட தேர்வுகளிலிருந்து சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். கூற்று 1 சரியானது, ஆனால் கூற்று 2 தவறானது. அடுத்த வினா பட்டியல் 1 பட்டியல் 2 அடையாள நிலைகளை விளக்கத்துடன் பொருத்தணும். இதற்கு சரியான விடை பொருத்தம் சி, அதாவது அடையாள அடைவூக்கம், ஆய்வு காலத்தை தொடர்ந்து மதிப்புகள், நம்பிக்கைகள், குறிக்கோள்களுக்கான அர்ப்பணிப்பு. அடையாள நிறுத்தம், அர்ப்பணிப்பை எட்டாமல் ஆய்வு. அடையாளத்தை மறைத்தல், ஆய்வின் பற்றாக்குறையில் அர்ப்பணிப்பு. அடையாள பரவல், ஆய்வு மற்றும் அர்ப்பணிப்பு இரண்டின் பற்றாக்குறையால் வகைப்படுத்தப்படும் ஒரு ஆபத்தான நிலை. 5வது வினா முன் குழந்தை பருவத்திலிருந்து குமரப்பருவம் வரை இணையுறை மற்றும் மைரினேட்டுகள் மூளைத்தண்டின் எந்த பகுதி கவனத்தையும் உணர்வையும் ஏற்படுத்துகிறது? சிறுவளைய உருவாக்கும். பின்வரும் செயல்பாடுகளில் எது முழுநிலை இயக்க மேம்பாட்டை எளிதாக்குகிறது? சரியானது ஏசிடி, அதாவது தவழ்தல், நீச்சல், நடத்தல். 7வது வினா மீண்டும் மீண்டும் தூண்டலினால் படிப்படியாக குறைக்கப்பட்ட துலங்கல் செயல்பாட்டின் பெயரை குறிப்பிடுக. பொதுவாக்கல். 8வது வினா பட்டியல் 1 குழந்தை வளர்ச்சி கோட்பாடுகளின் ஆசிரியர்களை பட்டியல் 2 கோட்பாடுகளுடன் பொருத்துக. ஜூன் பியாஜே சரியான விடை. அறிவு நிலை வளர்ச்சி. எரிக் எரிக்சன் உள சமூக நிலைகள். லவ் பைகாட்ஸ்கி சமூக கலாச்சார அணுகுமுறை. யூரி பிரான் ஃபெரனர் சரியான விடை. சூழல் அமைப்புகள் கோட்பாடு. கூற்று 1 மற்றும் கூற்று 2. கோல்பர்க் தார்மீக வளர்ச்சியை 6 நிலைகளை கொண்ட 3 நிலைகளாக ஒழுங்கமைக்கப்பட்ட படிப்படியான செயல்முறையாக கருதினார். கூற்று 2. கோல்பர்க்கின் கூற்றுப்படி தார்மீக வளர்ச்சியின் 3 நிலைகள் செயல்பாட்டுக்கு முந்தைய நிலை, செயல்பாட்டுக்கு பிந்தைய நிலை மற்றும் வழக்க முறைமை நிலை. சரியான விடை கூற்று 1 சரியானது, ஆனால் கூற்று 2 தவறானது. ஃபரன்ஃபென் பெரனர் தனது மாதிரியின் கால பரிணாமத்தை குறிக்க பயன்படுத்திய சொல்லை குறிப்பிடுக. கரோனோ அமைப்பு. கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் எது ஆழமான புலன்காட்சியின் வரையறை அல்ல? சரியானது பிசிடி மட்டும். ஆக்சுவலி அதற்கு உட்பட்டது என்ன அப்படின்னா ஏ, மீது எல்லாமே வரையறுப்பது அல்ல. மனப்பாடம் செய்யும் செயல்முறைகளை வரிசைப்படுத்துக. பிடிஏசி. ஆக்சுவலி இது கரெக்டான ஆன்சர். கற்றல், தக்க வைத்தல், அடையாளம் காணுதல் மற்றும் நினைவு கூறல். கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் எது நினைவூட்டல் சாதனம் அல்ல? பி மட்டும். SQ3R நுட்பம். கற்றல் மற்றும் மனனம் செய்வதன் முறையான அணுகுமுறை அடைய கீழுள்ளவற்றை வரிசைப்படுத்துக. சரியான விடை ஏ, அதாவது எஃப் ஆய்வு, ஏ வினா, சி வாசித்தல், இ பிரதிபலித்தல், பி மனனம் மற்றும் நினைவு கூறுதல், டி மதிப்பாய்தல். 2 கூற்றுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. கூற்று 1. ஒரு 2ஆம் பட்டியல் சொற்கள், சூத்திரங்கள் அல்லது சமன்பாடுகள் முதல் பட்டியலை தக்க வைத்தலை பாதிக்கலாம். கூற்று 2. நாம் நினைவில் தக்க வைத்துள்ள பழைய கற்றல் நாம் பின்னர் கற்றுக்கொள்ளுதல் பற்றிய நினைவை சீர்குலைக்க முன்னோக்கி செயல்படுகின்றன. கூற்றுகளின் அடிப்படையில் கீழே கொடுக்கப்பட்டுள்ள விருப்பங்களிலிருந்து பொருத்தமான பதில்களை தேர்ந்தெடுக்கவும். கூற்று 1 மற்றும் கூற்று 2 சரியானவை. பட்டியல் 1 பட்டியல் 2 பொருத்துக. பட்டியல் 1 ஆக்கநிலை இருத்தல் பாவ்லோ. தொடர்பியல் டாண்டே. செயல்படு ஆக்கநிலை இருத்தல் ஸ்கின்னர். அனுபவ கற்றல் கார்ல் ரோஜர்ஸ். மாஸ்லோவின் தேவை படிநிலை அறிக்கையை வரிசைப்படுத்துக. சரியானது CEABD. உடல்சார் தேவைகள், பாதுகாப்பு தேவைகள், அன்பு மற்றும் உடைமை தேவைகள்,
தன்மதிப்பு தேவைகள் தன்னிறைவு. ஸ்டென்பெர்க்கால் அடையாளம் காணப்பட்ட தகவல் செயல்முறைகளின் படிகளை ஒழுங்குபடுத்துக. சரியான விடை பி. சி பதிவாக்கம், ஏ அனுமானித்தல், டி வரைவிலக்கம் செய்தல், பி பயன்படுத்துதல். கால வரிசைப்படி பின்வரும் நுண்ணறிவு கோட்பாடுகளை ஒருங்கமைக்கவும். CDBA. ஸ்பியர்மேனின் இரு காரணி கோட்பாடு, டாட்ஸ்டோனின் பல்காரணி கோட்பாடு, ஹில்ஃபோர்டின் நுண்ணறிவு கட்டமைப்பு கோட்பாடு, கார்ட்னரின் பல்நோக்கு நுண்ணறிவு கோட்பாடு. பின்வருவனற்றுள் எவை நுண்ணறிவு பற்றிய தவறான கருத்துக்கள்? ABD மட்டும். இப்போ சி மட்டும் இல்லை, மீது எல்லாமே இருக்கும். பின்வருவனற்றுள் எது சொல் சார்ந்த நுண்ணறிவு சோதனை அல்ல? டி மட்டும். இலக்கு குறியீடு. ஆளுமை 5 பெரிய காரணிகளுக்கு மீத்திறன் பண்புகளை அவற்றின் குறுகிய பண்புகளுடன் வரிசைப்படுத்துக. EBACD. அதாவது சரியான விடை. பல்வேறு வகையான அல்லது வழக்கமான ஆர்வம், கவனமான அல்லது கவனக்குறைவான, சமூகமயமான அல்லது ஒதுக்கி போகிற, நம்பிக்கை அல்லது துரோகம், பாதுகாப்பான அல்ல பாதுகாப்பற்ற. ஆளுமை அளவீட்டு செயல்முறையின் துல்லியத்திற்கு பின்வருவற்றில் எது அவசியம்? ABD. அளவிடப்பட வேண்டிய ஆளுமையின் தன்மை, பயன்படுத்த வேண்டிய கருவிகள், அளவீட்டை செய்பவர். பின்வருவனவற்றில் ஆளுமை பற்றிய தவறான கருத்துக்கள் எவை? தவறானது ABD. தனிநபரின் உடலமைப்பு, அவர்கள் நடக்கும் விதம் மற்றும் பேசும் விதம், அவர்கள் ஆடை அணியும் விதம். அனுமானம் ஏ. குழந்தை வளர்ப்பில் பெற்றோரின் அதிகார பாணி மிகவும் வெற்றி பெற்ற பாணியாக கருதப்படுகிறது. ஆர். அதிகார பாணி குழந்தை வளர்ப்பில் உயர் ஏற்புடைமை ஈடுபாடு, ஏற்புடைமை கட்டுப்பாடு, தேவையான சுதந்திரம் அளித்தல் ஆகியவற்றை ஊக்கம் உள்ளடக்கியதாகும். ஏ மற்றும் ஆர் ஆகிய இரண்டுமே சரி, மேலும் ஆர் என்பது ஏயின் சரியான விளக்கமே. 26வது வினா. பின்வரும் அறிவாற்றல் விளையாட்டு வகைகளை ஆகிய அவற்றின் படிநிலை வளர்ச்சியின் அடிப்படையில் வரிசைப்படுத்துக. சரியான விடை பி. DBAC. செயல் விளையாட்டு, செயல்பாட்டு விளையாட்டு, கட்டமைத்தல் விளையாட்டு, கற்பனை விளையாட்டு, விதிகளை கொண்ட விளையாட்டு. முன்பள்ளி பருவத்தில் ஏற்படும் சம வயதினுடனான சமூகப்படுத்துதலின் வளர்ச்சியை படிநிலை வரிசையாக்கம் செய்தல். சரியான விடை சி. சமூகமல்லா நடவடிக்கை, இணையத்த விளையாட்டு, ஏய்புடைய விளையாட்டு, கூட்டுறவு விளையாட்டு. ஒரு ஆசிரியர் கற்பித்தலின் போது கையாளக்கூடிய பிரச்சனைகளை குறிப்பது டேஸ் ஆகும். வகுப்பறை மேலாண்மை. பின்வருவனற்றுள் எவை மின் கற்றலின் அம்சங்களாகும்? ACD மட்டும். ஏ. உடனடி வளர்ச்சி நிலை மதிப்பீடு. சி. நிகழ்நேர கற்றல். கருத்தியல் கருத்துக்களை அறிமுகப்படுத்துதல். 2 கூற்றுகள் கிடை கொடுக்கப்பட்டுள்ளன. கூற்று 1. சிக்மண்ட் ஃப்ராய்டின் கூற்றுப்படி நெறிமுறை 3 அல்லது 6 வயது வரை வெளிப்படுகிறது. கூற்று 2. 3 முதல் 6 வயது வரையிலான காலகட்டத்தில் எடிபஸ் மற்றும் எலக்ட்ரா மோதல்கள் ஏற்படுகின்றன. மேற்கூறப்பட்ட கூற்றுகளின் அடிப்படையில் கீழ்கண்ட தேர்வுகளிலிருந்து சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். கூற்று 1 மற்றும் கூற்று 2 சரியானவை. அடுத்த வினா 31வது வினா. பின்வருவனற்றுள் முன்னிலை வினை எது? சென்றீர்கள். ஆடுக செங்கீரை என்னும் தொடரில் ஆடுக என்னும் சொல் வியங்கோள் வினைமுற்று. சரியான வியங்கோள் வினைமுற்று சொற்கள் அமையுமாறு பாடலடியை பொறுத்துக. ஆக்குவது ஏதெனின் அறத்தை ஆக்குக, போக்குவது ஏதெனின் வெகுளி போக்குக. வில்வாள் உம்மை தொகை. இலக்கண குறிப்பு. விற்கொளி சொல்லுக்குரிய புணர்ச்சியாது தெரிதல். ஊமையை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைப்பது பெரிது மொழிதல் அணியாகும். உண்டு பிறந்து வளர்ந்த இடத்தனில் இத்தொடர்பு பெயரச்சம் வளர்ந்த. மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் 18. மயங்கொலி பிழையற்ற தொடர் எது? தாளங்கள் கொட்டி கணைக்குது வானம். திரைநிலை பெயரச்ச விதிகள் பல்பல பலகையின் பயங்கொழு கொல்லி. இத்தொடரில் வரவேண்டிய வலின ஊற்று இப்பு. கூற்று 1. விகார புணர்ச்சியின் வகைகளை 3ஆக பிரிக்கலாம். கூற்று 2. ஊருக்கு செல் என்பது 4ஆம் வேற்றுமை தொடர் அன்று. கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. ஈரசை சீருக்கு வழங்கப்படும் வேறு பெயர்கள் இயற்சீர். கடலோடா கால்வால் நெடுந்து ஒரு கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து. இக்குறட்பாவில் பயின்று வந்துள்ள அணி பிரிது மொழிதல் அணி. பொறுத்துக. வெண்பா செப்பலோசை, ஆசிரியப்பா அகவலோசை, கலிப்பா துள்ளலோசை, வஞ்சிப்பா தூங்கலோசை. நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் அஃது டேஸ் எனப்படும். உயிரீற்று புணர்ச்சி. கூற்று வினைத்தொகையை நன்னூலார் காலம் கறந்த பேரச்சம் என கூறியுள்ளார். வினைத்தொகையானது 3 காலமும் பொருந்தும்படி அமைந்து வரும். கூற்று சரி, காரணமும் சரி.
வைப்பு என்னும் சொல் குறிக்கும் பொருள் நிலப்பகுதி. பகாபதம் டேஸ் எனப்படும். 4. கற்றோருக்கு மட்டுமே விளங்குபவையாக இலக்கியங்களில் மட்டுமே பயின்று வருபவையாகவும் அமைபவை திரிச்சொல் ஆகும். வலியார் முன் தன்னை நினைக்காதான் தன்னின் மெலியார் மேலே செல்லும் இடத்து. இக்குறள்பாவில் உள்ள முரண் சொற்களை கண்டறிந்து எழுதுக. வலியார், மெலியார். உயிர்மெய் எழுத்துக்களில் மொழிக்கு முதலில் வராத எழுத்து எது? ர. ஏழைக்கு உதவுவதால் சாலச் சிறந்தது என்பர். இத்தொடரில் சாலச் சிறந்தது என்பது உரிச்சொல். கபிலர் என்று சொல்லின் மாத்திரை அளவு 3½ அஞ்சி, இளஞ்சி, சாம்பர். இச்சொற்களில் அமைந்துள்ள போலியின் வகைகளை முறைப்படுத்துக. முற்றுப்போலி, இடைப்போலி, கடைப்போலி. 5ஆம் மற்றும் 7ஆம் வேற்றுமையில் இடம்பெறும் வேற்றுமை உருவு யாது? இல். பொறுத்துக. புன்புலம் பண்புத்தொகை. தாழ்பூந்துரை புன்புலம் பண்புத்தொகை. தாழ்பூந்துரை வினைத்தொகை. பாய்பன பலவின்பால் வினைமுற்று. தடவரை உரிச்சொற்றொடர். கீழ்காணும் சொற்களில் எது இடைச்சொல் தொடர்? மற்றொன்று. பின்வரும் சொற்களில் முச்சொச்சம் எது? வள்ளி படித்தனள் மகிழ்ந்தாள். உருண்டு தவழ்ந்து நெளிந்து பாயும் என்ற தொடரில் உள்ள வினையெச்ச சொற்களை கண்டறிந்து குறிப்பிடுக. உருண்டு, தவழ்ந்து, நெளிந்து. 21வது வினா. டேஸ் இஸ் அன் அவார்ட் வின்னிங் வைல்ட் லைஃப் அண்ட் கன்சர்வேஷன் ஃபில்மேக்கர். ஷேகர் தத்தாத்ரி. Olive Ridleys come to lay their eggs between the months of January and March. Mala lives upstairs. Read the above sentence and find the adverb upstairs that comes under adverb of place. Lewis Carroll was the dash writer and English writer. Dash is the figure of speech in which words are used in such a way that their intended meaning is different from the actual meaning. Irony. The only one way to attract the butterflies is to the dash for them. Crow flies. Sigran Srinivasa is an Indian author of dash origin, German origin. I will die but not run away. These are the words of Neerja. Find out the meanings of the underlined idiom in the following sentence. He refused. Point blank. Plenty. In the poem, the computer swallowed grandpa. The poet wants to copy, scan and paste. Dashing in an email bag to her grandmother. According to Edgar Alfred Gust, dash is the part of his horse, his days and years, courage. What is the name of the ship in Man Overboard? SS Rajula. My Reminiscence was written by Rabindranath Tagore. Isaac's playmates were enchanted with his new windmill. Find the meaning of this not synchronized with the word underlined. Here, motivated. Who was born in the Hull throne in England in 1642 in Christmas Day? Sir Isaac Newton. Which one of the following statement is not an example of our personification? The chocolates smelled like delicious cake. When the speaker says, yes, grandpa, we should wait until the road is clear of traffic. We should first look right, left, and then again right before we cross the road he is being. Choose the right answer. Confident. After his father's death, his brothers demanded to split the wealth. In the above sentence, demanded means ask authoritatively. Identify the word that does not belong to the list of the words given below. Cold. Which of the following antonym of the word unique, common? Given below are two statements. One is labeled an assertion and the other is the labeled of as reason. Assertion. Isaac had constructed a model of the windmill. He possessed a wonderful faculty of acquiring knowledge by the simplest means. In the light of the above statements, choose the most appropriate answer from the options given below. Both A and R are correct, and R is the correct explanation of A. (82) Given below are two statements. Statement 1. Online predator may threaten young children. Statement 2. Strangers may use your phone and misuse your information with your knowledge.
Here answer is, most appropriate answer is statement 1 is correct, but the statement 2 is incorrect. Who is prodigy? A child who shows great ability at a young age. Bored with my traditional look, in the weekend I decided to cut my hair really short. In the above sentence, the word my refers to possessive adjective. Match the words. In A, the part of the speech is belong to B. Grab. Here answer is option C. The word indeed is used to emphasizing. Next, page number 87. Question number 87. Since a passenger on board had taken ill suddenly, the airplane dashed to the nearest airport by the plate was flown. The first English, the first 8 lines of the last 6 lines of the sonnet is called dash and dash. First one active and then assisted. Which of the following poets has the distinction of being awarded the title Poet Laureate of Michigan? Edgar A. Gust. Choose the opposite of the underlined word here, starlettered, unconsented, unconsent. வினாயன் 91. An equivalent ratio of 5.7 is here. Correct answer is சமமான விகிதம் எது அப்படின்னா 10:14. m is equal to 8 எனில் 8 மற்றும் n is equal to -3 எனில் m plus n minus mn என்ற கோவையின் மதிப்பு 29. 93வது வினா. கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொகுப்பிலிருந்து சரியான அட்டவணையை தேர்ந்தெடுத்து ஒரு முழுமையான சேர்ப்பினை உருவாக்கவும். இதற்கு முழுமையான சேர்ப்பு ஆன்சர் டி. 94வது வினா. 36இன் காரணிகள் 1, 2, 3, 4, 6, 9, 12, 18, 36. 95. சாய்வு சதுரத்தின் மூலைவிட்டங்களுக்கு இடையே உள்ள கோணம் 90 டிகிரி. 96வது கேள்வி. 12 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டத்தின் மையத்திலிருந்து 3√7 சென்டிமீட்டர் தூரத்தில் அமைந்த நாணின் நீளம் 18 சென்டிமீட்டர். இந்த ஒரு எண்ணும் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட எண்களின் பெருக்கல் பலனாக எழுதுவதை டேஸ் என்கிறோம். காரணிப்படுத்துதல். ஒரு முக்கோணத்தின் பரப்பு 108 சதுர சென்டிமீட்டர் மற்றும் அடிப்பக்கம் 18 சென்டிமீட்டர் எனில் அதன் உயரம் 12 சென்டிமீட்டர். பட விளக்கப்படத்தை ஆங்கிலத்தில் டேஸ் எனவும் அழைக்கலாம், பிக்டோகிராம். முக்கோணத்தின் பக்க அளவுகள் கொடுக்கப்பட்டுள்ளது. இதில் சரியானது. முக்கோணத்தை வரைய முடியாதது 3வது. 9 சென்டிமீட்டர், 3 சென்டிமீட்டர், 4 சென்டிமீட்டர். 101வது வினா. 2, 6, 12, 20, 30 என்னும் இனமைப்பின் பொது வடிவம் n+1. ஒரு இரு சமபக்க சரிவக வடிவில் உள்ள மைதானத்தின் இணைப்பக்கங்கள் 42 மீட்டர் மற்றும் 36 மீட்டர். இணைப்பக்கங்களுக்கு இடையே உள்ள தொலைவு 30 மீட்டர் எனில் அந்த மைதானத்தை சமப்படுத்த ஒரு சதுர மீட்டருக்கு ரூபாய் 100 ஆகும். செலவு ரூபாய் 1,17,000. 2x, 4x, 6x, 8x, 10xஇன் இடைநிலை அளவு 24 எனில் xஇன் மதிப்பு 4. சுருக்குக 2/5 of 3/4 -1/2 -1. இதன் மதிப்பு சுருக்கிய வடிவம் -8/19. ஒரு எண்ணின் x% இலிருந்து xஐ கழித்தால் x கிடைக்கும் எனில் அந்த எண் = 200. 2 × 10⁻⁴இன் திட்ட வடிவம் டேஷ் ஆகும். 0.003. வினா 106. 2 × 10⁻⁴இன் திட்ட வடிவம் டேஷ் ஆகும். 0.0002. 107வது வினா. 10வது மற்றும் 9வது பிபனோசி எண்களுக்கிடையே வித்தியாசம் என்ன? 21. வட்டத்தின் சம வில்கள் டேஷ் கோணங்களை தாங்கும். சம. காரணிப்படுத்துக. 2x² + 15x - 27. இதற்கான விடை x + 9 2x - 3. 110. x - 1/x = 5 எனில் x⁻³ - 1/x⁻³ மதிப்பு 140. இந்திய புள்ளியியலின் தந்தை யார்? பிரசந்த சந்திர மஹலனோபிஸ். ஒரு செவ்வக வடிவ தோட்டத்தின் பரிமாணங்கள் முறையே 70 மீட்டர் மற்றும் 40 மீட்டர். தோட்டத்தின் உட்புறமாக 4 பக்கங்களிலும் 2 மீட்டர் அகலமுள்ள பாதை அமைக்கப்படுகிறது. பாதையின் பரப்பு 424 மீட்டர் ஸ்கொயர். 3a × 4b = 5184 என்றவாறு அமையும். இரு மிகைமுழுக்கள் ab ஆனது 4,3. a + b = 10 மற்றும் 3ab = 36 எனில் a² + b² இன் மதிப்பு 76.
ஒரு இணைகரத்தின் அடிப்பக்கமானது அதன் உயரத்தைப் போல 3 மடங்காகவும் அதன் பரப்பளவு 243 சதுர சென்டிமீட்டராகவும் இருப்பின் அடிப்பக்கம் மற்றும் உயரம் முறையே 27 சென்டிமீட்டர் 9 சென்டிமீட்டர். ஒரு இராணுவ முகாமில் 200 பேர் வீரர்கள் தங்கியுள்ளனர். அவ்வீரர்களுக்கு 40 நாட்களுக்கு தேவையான உணவு பொருள் முகாமில் உள்ளது. 50 போர் வீரர்கள் கூடுதலாக வந்தால் உணவுப் பொருட்கள் எத்தனை நாட்களுக்கு போதுமானதாக இருக்கும்? 32. ஒரு எண்ணானது 20% அதிகரிக்கப்பட்ட பிறகு 25% அதிகரிக்கப்பட்ட பிறகு 20% குறைக்கப்படுகிறது எனில் அந்த எண்ணில் ஏற்பட்ட சதவீத மாற்றத்தை காண்க. மாற்றமில்லை. படத்தில் கொடுக்கப்பட்டுள்ள முக்கோணம் ஏபிசியில் இசட்டின் மதிப்பு Z=85 டிகிரி. பின்வரும் இணைகளில் எவை சார்பகா இணைகள்? 71, 81, 36 மற்றும் 48 ஆகிய எண்களின் மீ பே கா மற்றும் மீ சி மேவின் விகிதம் 12:144. பொறுத்துக. அமிலம், காரம். சரியான பொருத்தம் சி. மனிதனின் உமிழ்நீர் 6 முதல் 8 முடிய. காஃபி 5.6. இரத்த பிளாஸ்மா 7.4. தூய நீர் 7.0. பிவிசி நெகிழியை எரிப்பதன் மூலம் வெளிவரும் வாயு டயாக்சன். மனித உடலில் 4வதாக அதிக அளவில் காணப்படும் தனிமம் நைட்ரஜன். கீழ்கண்ட கரைசல்களில் எக்கரைசல் நீல லிட்மஸ் தாளை சிவப்பு நிறமாக மாற்றாது? சுண்ணாம்பு நீர். வினிகர் சேர்மத்தில் காணப்படும் ஆக்கக்கூறுகளாக உள்ள தனிமங்கள் கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். 126வது வினா. டேஸ் என்ற பிரித்தெடுக்கும் முறையாகவும் தூய்மையாக்கும் முறையாகவும் திகழ்கிறது படிகமாக்கல். 127. DDT என்பது டைக்ளோரோ டைபினைல் ட்ரை குளோரோ ஈத்தேன். 128. நவீன தனிம வரிசை அட்டவணையில் எல்லா தனிமங்களும் டேஸ் அதிகரிக்கும் அடிப்படையில் அமைக்கப்பட்டுள்ளது. அணு எண். 1 அவுன்ஸ் என்பதன் அளவு என்ன? 30 ml. காந்தவிசை கோடுகள் எதிலிருந்து தொடங்குகிறது? வடமுனை. மின்கடத்தி எண்ணின் அலகு ஓம் (-1) மீட்டர் (-1). 2 பொருட்களை தேய்க்கும் போது எவை இடமாற்றம் அடைவதால் மின்னேற்றம் ஏற்படுகிறது? எலக்ட்ரான்கள். குறுக்கலைகள் இதில் மட்டும் உருவாகும்? திடப்பொருட்கள் மற்றும் திரவங்கள். இவற்றில் எவ்வகை இயக்க பொருட்களை எரியூட்ட தனியான அமைப்பு தேவையில்லை? கிரையோஜெனிக் இயக்க பொருட்கள். ஒரு பொருள் மிதத்தல் தொடர்பானதில் சரியான கூற்று இல்லை. பொருளானது குறைந்த பருமன் மற்றும் அதிக அடர்த்தியை கொண்டிருக்கும். ஒரு செல் நுண்ணுறுப்புகளுடன் அதன் பணிகளை இணைக்க. சரியான பொருத்தம் ஏ. மைட்டோகாண்ட்ரியா சுவாசித்தல். பசுங்கணிகம் ஒளிச்சேர்க்கை. கோல்கை உடலகம் சுரத்தல். சைசோசோம் தற்கொலைப்பை. 137. தவறான கூற்றை தேர்வு செய்க. ஒன்றிற்கு மேற்பட்ட மைசிலியம்கள் இணைந்து ஹைபா எனும் பூஞ்சை இலையை உருவாக்குகின்றன. பூசணியில் அயல் மகரந்த சேர்க்கை இவற்றில் உதவியால் நடைபெறுகின்றன. பூச்சிகள். ஏகில் மார்பிலஸ் இக்குடும்பத்தைச் சேர்ந்தது. ரூட்டேசி. விலங்குகளின் வாய் மற்றும் கால் குழம்பு நோயை உண்டாக்கும் நுண்ணுயிரி ஆப்தோ வைரஸ். சூபரின் என்ற பொருளால் ஆன தடித்த காஸ்பேரியன் பட்டைகள் உள்ள அகத்தோல் காணப்படுவது ஒரு வித்திலை தாவர வேர் மற்றும் இரு வித்திலை தாவர வேர். கீழ்கண்டவற்றுள் பசுந்தாள் உரமாக பயன்படுத்தப்படுவது எது? குரோட்டோலைரியா ஜன்சியா. ரேபீஸ் என்பது டேஸால் ஏற்படும் நோய்? வைரஸால். காற்று நுண்ணுரைகள் அகலப்படுவதால் டேஸ் எனப்படுகிறது? எம்பசிமா. லென்ஸிற்கும் விழிவெண்படலத்திற்கும் இடையே நிரப்பியுள்ள திரவம் அக்குவஸ் திரவம். சாம்பல் நிற அணில் வனவிலங்கு சரணாலயம் அமைந்துள்ள மாவட்டம் விருதுநகர். நரம்பு மண்டலம் மற்றும் நாளமில்லா சுரப்பி தொகுப்பை இணைப்பது ஹைபோதாலமஸ். உடலில் கால்சியம் அளவு குறைவினால் ஏற்படுவது டெட்னி. மெல்லுடலிகளில் காணப்படும் கழிவு நீக்க உறுப்பு நெப்ரிடியம். மஞ்சள் காமாலை பரவும் விதம் மாசடைந்த நீர் மற்றும் இரத்த பரிமாற்றம்.